ஏக்கா, நான் இவ்வளோ நாளும் ரசாயன உரத்தில் போட்டு தான்க்கா விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இனி வருங்கால அந்த பிள்ளைங்களுக்கு இயற்கை உணவுல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இயற்கை முறையில் தான் இனி விவசாயம் செய்யணாக்கா. இப்போ ஏற்கனவே அந்த நிலங்களில் சும்மா கிடக்கு, சில விவசாயங்கள் பயிரிட்டு இருக்கேன். இப்போ இன்னி திரும்ப அந்த இயற்கை உரத்துக்கு மாறனாக்கா. இப்போ அந்த இயற்கை உரத்துக்கு மாறணும்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நமக்கு தெரிஞ்சாதான் அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியும். அப்படி தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களாக்கா? தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்கப்பா. அவங்க இயற்கை உரங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல பசுமாடு வச்சிருக்காங்க. அந்த கால்நடைகளுடைய கழிவுகள் இருக்கு பத்தியா, அந்த கழிவுகளை அவங்களுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு, அந்த கால்நடை கழிவுகள்ல இருந்து அவங்க பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், கன ஜீவாமிர்தம், அப்புறம் அந்த மீனினுடைய கழிவுகள்ல இருந்து பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாட்டு மீன் அமினோ அமிலம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்கப்பா. இதை தவிர அவங்க இயற்கை பூச்சி விரட்டிகளும் அவங்க பயன்படுத்தி அவங்களுடைய தோட்டத்துக்கும் அவங்களுடைய தோப்புக்கும் இயற்கை முறையிலே விவசாயம் பண்றாங்கப்பா. அவங்க கிட்ட சில விஷயங்களை பேசும்போதுதான் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எனக்கு சொன்னாங்கப்பா. அப்ப என்னக்க சொல்றீங்க? இப்ப ஒரு கால்நடை இருந்தான்னு பார்க்கும்போது அந்த கால்நடையில இந்த கிடைக்கிற அந்த கழிவு பொருட்களை வச்சு நமக்கு இயற்கை உரமும் தயாரிக்கலாம், அதே போல இயற்கை பூச்சி விரட்டிகளை தயார் பண்ணி எடுக்கலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பா எடுக்கலாம்பா. சரியக்கா, இப்ப அந்த விவசாயி நம்ம நேர்ல போய் பார்க்கலாமாக்கா? தம்பி, அவங்கள நேர்ல போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேசுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் நேர்ல போய் அவங்கள சந்திக்கலாம். சரியாப்பா? கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கேக்குறேன்க்கா. கேட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அவருடைய தோட்டத்தை பார்க்கலாமாக்கா? கண்டிப்பா பார்க்கலாம் தம்பி. சரியக்கா, பார்க்கலாம்னு சொன்னீங்க, அவருடைய பேர் சொல்லலையே. பாத்தியா, உங்ககிட்ட பேசி அந்த விவசாயி யாருன்னு சொல்லாம போயிட்டேன். கோம்பு விலையை சேர்ந்த சி சுதாமதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. கண்டிப்பா அவங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு குமரி பண்பலையில கேளு. அப்புறம் ஒரு நாள் நேர்ல போய் அவங்கள சந்திக்கலாம். சரியா? சரியக்கா. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் சுதாமதி. கன்னியாகுமரி மாவட்டத்துல அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை கொண்டு போனோங்கிறதுக்காக சூழியல் சார்ந்த சேவைகளை நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த சூழியல் கல்விகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க, நான் ஒரு இயற்கை ஆர்வலர், சுற்றுச்சூழல ரொம்ப கேர் பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு ஈடுபாடோட இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விவசாயின்னு கூட சொன்னீங்க. நீங்க என்ன விவசாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்படி பண்றீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. இப்ப விவசாயம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு நீரா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், இதை காப்பாற்ற வேண்டியது நம்ம அத்தனை பேரோட கடமை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்க முழுமையா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான நெல்லை நாங்களே உற்பத்தி பண்றோம். அதுவும் முழுமையா இயற்கை முறையிலேயே. வீட்டிலேயே ஒரு 4 நாட்டு மாடுகளை போட்டிருக்கிறோம். நாட்டு மாடுல கூடவே 3 பசுவும் ஒரு காளையும் கூட வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த நம்ம வீட்டுல மாடு இருந்தாதான் விவசாயத்தை நம்ம முழுமையா பண்ண முடியும். அதுலயும் நமக்கு தெரியும், நாட்டு மாட்டுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ரொம்ப அபரிமிதமானது. அதுக்கு குடல்ல இருக்கக்கூடிய அந்த கட் மைக்ரோஃப்ளோரா பாத்தீங்கன்னா நம்ம மண்ணை அவ்வளவு வளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அந்த வகையில நாங்க வீட்டிலேயே ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், இயற்கை பூச்சி விரட்டி எல்லாம் அந்த மாட்டு சாணம், ஹோமியம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு வயல்கள்ல விட்டு தெளிச்சு, அதுவும் என்னோட குழந்தைங்களை வச்சு நிறைய அதை செய்வேன். அப்படி பண்ணும்போது மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் காப்பாற்றப்படுது. ஏன்னா மண்ணை வளப்பட்டாலே போதும், நம்மளுக்கு எந்த செடியும் செழிப்பா வளரும். நாம அதுக்காக தனியா ஒரு உரமோ எதுவோ போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நம்ம காடை எடுத்துக்கோங்களேன். காடை நம்ம யாரும் உரம் போட்டு காடை வளர்க்கவே இல்லை. அந்த இலைகள் மக்கி விழுது, அது உள்ள இருந்து மக்கிறது அந்த உயிரினங்கள், நல்ல நுண்ணுயிர்கள் அதை மக்க வச்சு அந்த சத்துக்களை கொடுக்குது. இதே மாதிரி இயற்கையோடு உள்ள இந்த மாதிரி உரங்களை கொடுக்கும் போது அந்த நுண்ணுயிர்கள் அதிகமா பெருகி அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க சொன்னீங்க இயற்கை விவசாயம் நம்ம பண்ணணும்னா அதுக்கு கால்நடைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கால்நடையினுடைய கழிவுகள் தான் நமக்கு இயற்கை உரங்களாட்டு நமக்கு விவசாயத்துக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. நம்முடைய முன்னோர்கள் கூட பழைய காலத்துல இயற்கை உரங்கள் மூலமா தான் நம்மளுடைய விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எந்த ரசாயன உரங்களும் கிடையாது. இயற்கை உரங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். நமக்கு எந்த விதமான நோய் வராது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும். இன்னொன்னு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போறது அதுதான். இப்போ நீங்க கால்நடைகள் மூலமாட்டு நான் இயற்கை விவசாயம் பண்றேன்னு சொன்னீங்க. அதுல என்னென்ன இயற்கை உரங்கள் நமக்கு அதுல தயாரிக்கலாம், தயாரிச்சு நீங்க உங்க விவசாய நிலங்களுக்கு போடுறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மண்ணை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப செயற்கை உரங்கள் போடுறதுனால அதெல்லாம் அந்த உப்பு தன்மை உள்ளது இல்லையா, அந்த உப்பு தன்மை போடும்போது அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் இல்லாம போயிருது. இப்ப நுண்ணுயிர்
நுண்ணுயிர்கள் வந்து ஒரு மண்ணுக்கு ரொம்ப முக்கியம், ஒரு செடி செழித்து வளர்றதுக்கு ரொம்ப முக்கியம் நுண்ணுயிர்கள். அப்ப இந்த நுண்ணுயிர்களை அதிகமா நம்ம கொண்டு வரணும்னா இந்த இயற்கை உரங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில நாங்க வந்து அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், அது மாதிரி பஞ்சகாவியா, அது கூட இயற்கை பூச்சி விரட்டி, எந்த பூச்சி கொல்லி மருந்துகள் போடாம இயற்கை பூச்சி விரட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல. அதுவும் நாட்டு மாடு நாங்க வளர்க்கறதுனால என்னன்னா அதிகமா ஹோமியம் வந்து கிடைக்காது, சாணமும் ரொம்ப கிடைக்காது. அப்ப என்ன செய்யறதுனாக்கி மாட்டு தொழுவைய மாடையும் கழுவி தொழுவையும் கழுவி விட்டுருவோம். அந்த தொழுல ஒரு கால்வாய் போட்டு எண்டாகிற இடத்துல ஒரு சின்ன தொட்டி கட்டி வச்சிருக்கு. அந்த கழுகி வரக்கூடிய அந்த தண்ணிய அதுல இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறது. மற்றபடி நிறைய ஹோமியம் கிடைக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்கன்னா சாணமும் ஹோமியத்தையும் தனித்தனியா எடுத்து மிக்ஸ் பண்ணி அது கூட தண்ணி ஆட் பண்ணுவாங்க. நாங்க வந்து எப்படி செய்யறோம்னா ஹோமியம் ரொம்ப கிடைக்காததுனால இது மாதிரி கால்வாய் போட்டு வடிச்சு அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி அது கூட நாட்டு சக்கரை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அது இன்டியூஸ் பண்ணும். அது கூட என்ன செய்வோம்னா நம்ம எந்த நிலத்துல நம்ம விட போறோமோ அதுல இருக்கக்கூடிய மண் ஒரு பிடி எடுத்து உள்ள போட்டோம்னா அந்த மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமா செழித்து வளரும். அப்ப நம்ம திரும்ப கொண்டு அந்த மண்ணுல கொண்டு விடும்போது அந்த நுண்ணுயிர்கள் அந்த மண்ணுக்கு ஏத்தாப்புல தகவமைப்பு அதுக்கு இருக்கும் இல்லையா, அதனால அது நல்லா ஈஸியா வளர ஆரம்பிக்கும், அந்த மண்ணையும் நல்லா செழிப்பா வளர வைக்கும். எல்லாம் இதுதான் ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் எல்லாம் தேசம் ஒண்ணுதான். இதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் எதையாவது ஒரு மாவை கூட போட்டு கூட நம்ம கரைச்சி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு மாவு வீட்டுல கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாவு கெட்டு போச்சுன்னு வைங்களேன், அந்த மாவை கூட சேர்ந்து கரைச்சி வைக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் அந்த சத்தை வந்து கூட்டி கொடுக்கும். அதுதான் அதோட உண்மை. அது மாதிரி இயற்கை பூச்சி விரட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடு மாடு இதுகள்லாம் சாப்பிடாத இலைகள் இருக்கட்டு, எருக்கலை, ஆமணக்கு இலை, வேப்பலை, அது மாதிரி நான் கற்றாழை போடுவேன். அது வேப்ப முத்து கூட ஆட் பண்ண. வேப்ப முத்து கிடைக்காத பட்சத்தில் வேப்ப எண்ணெயை கூட நம்ம விட்டுக்கலாம், வேப்ப முத்தை இடிச்சு போடலாம். இது மாதிரி ஆமணக்கு, புங்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் என்ன செய்யறது, நல்லா கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி போடலாம், இல்லன்னா நாங்க உரல்ல போட்டு கொஞ்சம் இடிச்சு ஹோமியத்துல வந்து ஊற போட்டுருவோம். ஊற போட்டோம்னாக்கி ஒரு வித்தின் 21 டேஸ்ல அப்படியே நல்ல பச்சை கலர்ல மாறிடும். அது கூட 1:10 ரேஷியோல தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு ஸ்ப்ரேயர்ல போட்டு அடிச்சோம்னா என்ன ஆகும்னா சில நேரம் அந்த தும்பு போய் அடைச்சிக்கிறோம். அதனால என்ன செய்யறது, ஒரு வேப்பங்குலைய நல்லா திக்கா நல்லா கட்டி வச்சுட்டு ஒரு பக்கெட்ல போட்டு வயலுக்குள்ள இறங்கி உள்ள கொண்டு நம்ம தெளிக்கும் போது அந்த டேஸ்ட் அதுக்கு பிடிக்காம அதை விட்டு வெளிக்கு போ சாகாது. நம்ம பொதுவா அந்த எந்த இதையும் நம்ம கொல்ல கூடாது, எந்த பூச்சிகளா இருக்கட்டும் கொல்றதை விடவும் அந்த விரட்டி விடுறது, பூச்சி விரட்டியை தான் நம்ம பயன்படுத்துறது, கொல்றதுக்கு போக கூடாது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்துதான் வாழுது. அதனால நம்ம அந்த பயிரை தாக்கக்கூடிய அந்த பூச்சிகளும் இன்னொரு எக்கோசிஸ்டத்துல அது வந்து வேற ஒண்ணுக்கு அது வந்து ஒரு தேவையா இருக்குது. அப்பதான் அந்த செயின் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்ப அது மாதிரி உள்ளத நம்ம இது மாதிரி பண்ணும்போது அந்த டேஸ்ட் இல்லாம அது போயிடும். அது ஒரு இது கிராப்ப வந்து தாக்கக்கூடிய பூச்சிகள்லயும் சில பூச்சிகள் பாத்தீங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு உடம்புல போய் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கு. இந்த பூச்சிகளுக்கு உடம்புல போய் அது முட்டை இட்டு வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த புழுக்கள்ல போய் முட்டை இட்டு வச்சுக்கும். அந்த புழுக்கள்ல இருந்து இது எமர்ஜ் ஆகி வரும், அந்த புழுக்கள் அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்ப நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் பூச்சி மருந்து அடிக்கிறதுனால சாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இது மாதிரி நம்ம என்ன ஒண்ணு நினைச்சுக்கோமே, இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது ஒரு பூச்சிகள் உடம்பே செல்லால் ஆனது. பூச்சிகள் சாகும் போது மருந்தோட தன்மை எல்லா பயிர்கள்லயும் இருக்கதான் செய்யும். நம்ம அது எந்த காய்கறி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அதுல பயன்படுத்தும் போது இருக்கதான் செய்யும். அதை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய செல்களையும் அது அரிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம குடலையும் நம்ம உடலை காப்பாற்றணும்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம உடலுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு இது மாதிரி இயற்கையான பூச்சி விரட்டிகள். நீங்க இப்ப உங்ககிட்ட மாடு இல்லைனாலும் கூட தண்ணிக்குள்ள கூட நீங்க இதை ஊற போட்டு தெளிக்கலாம். என்ன ஒண்ணு என்ன செய்யலாம், நம்ம தயிர் இருக்குல்ல, தயிரை கொஞ்சம் நல்லா புளிக்க வச்சுட்டோம்னா அதுல உருவாகக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப அந்த எஃபெக்டிவா இருக்கு. அதுவும் ஒரு நல்ல பூச்சி விரட்டியா பயன்படும். அதை தெளிச்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த இது மாதிரி பூச்சி தாக்குதல்ல இருந்து நிறைய நம்ம காப்பாத்தலாம் நம்ம செடிகளை. நாமளும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். அடுத்த தலைமுறைகளுக்கும் கண்டிப்பா இதை நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அந்த குழந்தைகள் இதை மாதிரி எடுத்துட்டு போனாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த மண்ணை காப்பாற்றணுங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இயற்கை பூச்சி விரட்டிகளும் இயற்கை உரங்களும் வந்து நம்மளுடைய கால்நடைகளினுடைய பேஸ்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த இயற்கை உரங்கள் வந்து நம்ம ஏன் வந்து நம்மளுடைய பயிர்களுக்கு போடணும், அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை பற்றி
பத்தி சொல்லுங்க. இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம நிலத்தை முதல்ல தயார் பண்ணும் போதே முதல்ல ஒரு உழவு உழுது உரம் போட்டுருவாங்க. முதல்ல சாண உரத்தை போடுறது கூடவே இந்த புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கையும் போட்டு விடும்போது எதையாவது கிருமிகள் அதுல எதையாவது புழுக்கள் அதுல இருந்தாலும் இந்த வேப்பம் புண்ணாக்கோட இதுக்கு அது வந்து அழிஞ்சிரும், இறந்து போயிடும். அதுக்கு முதல்ல நம்ம போடும்போது அது நல்ல எக்ஸ்போஸ் ஆகும். அந்த மண்ணு வந்து வெளியே வரும்போது இந்த பறவைகள் எல்லாம் வந்து அந்த இதுகளை எடுத்துட்டு போயிடும், பூச்சிகளை. அப்படி நம்ம அடி உரமாட்டே இதெல்லாம் வைக்கணும். கூடவே இந்த தலை உரங்களையும் நம்ம அடி உரமா வைக்கும் போது இந்த உரங்கள்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இது வந்து நல்ல ஸ்டிமுலேட் ஆகி அந்த மண்ணை வந்து நல்ல ஒரு வளமான மண்ணாட்டு மாத்திரும். நீங்க இதே இது செயற்கை உரங்கள் போட்டோம்னாக்கி பொதுவா நம்ம வீட்டுல கருவாடு வைக்கிறோம்னு வைங்களேன், கருவாடை வந்து எதுக்குள்ள வைப்போம்னா உப்புக்குள்ளதான் வைப்போம். ஏன் அந்த உப்பு வந்து பூச்சி எந்த நுண்ணுயிர்களையும் உள்ள வரவிடாது. அப்ப இந்த உப்புக்குள்ள ஒரு தன்மை என்னன்னாக்கி நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய தன்மை உப்புக்கு இருக்குது. இப்ப நம்ம மண்ணு வளமா இருக்கணும்னா நுண்ணுயிர்கள் தேவை. இங்க செயற்கை உரம் போடும்போது என்ன ஆயிரும், அந்த மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அழிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அந்த நுண்ணுயிரோட சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கவே செய்யாது. வெறும் இந்த உரத்துல தான் அது வளர்ற மாதிரி இருக்கும். இப்ப நுண்ணுயிர்கள் ரொம்ப முக்கியம். இது வந்து உயிர் வாழ்றதுக்கு இது வந்து எல்லாருக்குமே தான். இப்போ ஒரு குழந்தை வளர்ந்து வருது, அந்த குழந்தை பிறந்த உடனே பழைய காலத்து மண்ணுல விளையாட விடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப பாதுகாக்கிறோம்னு சொல்லி மண்ணே படாம அழுக்கு படக்கூடாது அப்படின்னு பொத்தி வளர்க்குறாங்க. அதாவது இயற்கையோட பிள்ளைங்களை ஒன்றி விளையாட விடணும். அப்பந்தான் அவங்க வந்து இயற்கை இடர்பாடுகள், அதாவது மழையாகட்டும் வெயிலாகட்டும் எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய அந்த சக்தி வந்து அப்பதான் உடம்புக்கு கிடைக்கும். கண்டிப்பா அதை வந்து முன்னாடி உள்ளவங்க அப்படி விட்டுருவாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது மண்ணு உள்ள மண்ணுல கலந்து எதுவும் போகும், நுண்ணுயிர்கள் போகும், அது ஒரு லூஸ் மோஷன் ஆகும். ஆமா, அந்த இம்யூனிட்டி பவர் அதுலயே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்கு வந்துரும். கண்டிப்பா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஏன்னா தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா இது மாதிரி பொத்தி வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் அந்த கிருமிக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிருமி போய் நிக்கும். அது மாதிரி இல்லாம இதே மாதிரி சின்ன குழந்தையில இருந்து நுண்ணுயிர்களோட முக்கியத்துவம் அத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரிதான் அந்த மண்ணுக்கும் அந்த நுண்ணுயிர் எவ்வளவு, இந்த செடிகள் வளர்றதுக்கும் அந்த நுண்ணுயிர்கள் தேவை. நுண்ணுயிர்கள் அவ்வளவு சத்தையும் பிரிச்சு கொடுத்துரும். இப்ப பாஸ்பேட் நைட்ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் டைரக்டா உள்ள போகாது, அதை பிரிச்சு கொடுத்துரும். பிரிச்சு கொடுக்கும் போது என்ன ஆயிரும், அந்த சத்துக்கள் அதுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு உரம் வந்து மீன் அமினோ அமிலம். அது நம்மளுக்கு ஒண்ணுமே வேண்டாம். பக்கத்துல மீன் கடைக்கு போனீங்கன்னா மீன் வெட்டி கழிவுகள் வரும். நம்ம வீட்டுல உள்ள கழிவுகளே ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு, அங்க போகலனாலும் பரவாயில்ல, ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு எவ்வளவு குவான்டிட்டி இருக்குதோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை இவ்வளவு போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு 21 to 28 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி தேன் மாதிரி ஊறிடும். இப்ப ஒரு ஸ்மெல்லே வராது. ஸ்மெல் வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சர்க்கரையை கூட போட்டுக்கோங்க. நீங்க பெரிய இதுக்கு ஒரு டெக்னாலஜிக்கலா இவ்வளோ இந்த குவான்டிட்டி தான் போடணும், இப்படிதான் போடணும் அப்படி எல்லாம் நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. அதை நம்ம ஒரு கண்தாப்பிலே நம்ம போட்டுக்கலாம். இவ்வளவு இதுக்கு அதே அளவுக்கு சர்க்கரையை போட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு தெரியும் அந்த புரோட்டீன் வந்து எதால் ஆனது, அமினோ அமிலங்களால் ஆனது. அந்த அமினோ அமிலங்களை அது பிரிச்சு கொடுத்துரும். இந்த பாக்டீரியல் ஆக்ஷன்னால நம்மளுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்து அப்படி பிரிச்சு கொடுத்துரும். பிரிச்சு கொடுக்கும்போது அந்த சத்துக்கள் டைரக்டா நம்ம இதை வந்து இலையில டைரக்டா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இதுவும் 1:10 ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம்னு வைங்களேன், அவ்வளவு சத்துக்களும் அந்த இலை மூலமா டைரக்டா அந்த பிளான்ட்டுக்குள்ள போய் நல்லா பூத்து குலுங்கும். எந்த செடியா இருக்கட்டும் நிறைய காய் கொடுக்கறதுக்கு பூக்கள் வந்து அதிகமா பூக்கும். இந்த இதுல இதே நாங்க வயல்களுக்கு இதையும் தெளிக்கிறோம், மற்ற செடிகளுக்கும் தென்னை மரத்துக்கும் கூட ஃபுல்லா வந்து இந்த மீன் அமிலத்தை நாங்க விட்டுட்டு இருக்கிறோம். ஆமா, அது வளர்ச்சி ஊக்கின்னு கூட சொல்றாங்க. அதாவது நம்ம வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் கூட வளர்றதுக்கான ஒரு ஊக்கியாட்டு கூட அது இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நல்ல கதகதன்னு வளரும். நீங்க எந்த கீரையா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நீங்க விடலாம். இது பூச்சி தாக்குதல் இருந்தா புளிச்ச மோரை தெளிச்சிட்டு போகலாம். நாமளே உரம் தயாரிச்சு நாம கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து நாமளே நம்ம குழந்தைங்களுக்கு நாமளும் சாப்பிடலாம், நம்ம குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்கும் போது ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் இதன் மூலமா. ஆமா, இப்போ நீங்க சொன்னீங்க அதாவது எல்லாமே இயற்கை சார்ந்துதான் இருக்கு. நம்ம இயற்கையை பாழ்படுத்துறதுனால தான் நமக்கு வந்து நிறைய பின்விளைவுகள் இருக்கு. அதாவது இயற்கை சூழல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா இருக்கு. அதை வந்து நம்ம மாற்றி அமைக்கும் போதுதான் நமக்கு நிறைய பின்விளைவுகள் வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த விவசாயத்தை பத்தி உள்ள ஆர்வமும் அந்த இயற்கை விவசாயமும் இப்போ உள்ள இளைஞர்கள் மத்தியிலோ விவசாயிகள் மத்தியிலோ அது குறைவா இருக்கு. அதை ஊக்கப்படுத்தணும்னா நம்ம என்ன விஷயங்களை கையாளலாம்? நான் பார்த்த மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு குறைவா இல்ல, நாம அவங்களுக்கு கத்து கொடுக்கல, அதுதான் விஷயம். பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ போய் நம்ம பேசும்போது நல்ல ஆர்வத்தோட இருக்கிறாங்க. அவங்கள போய் கொண்டு லைவா ஃபீல்டுல போய் கூட்டி கொண்டு காமிக்கணும். முன்னால பழைய காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா அப்பா தாத்தா எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைங்களை கூடவே கூட்டிட்டு
போவாங்க வயலுக்கு, தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, அவங்க கூடவே தண்ணி பாய்க்கணும். பள்ளிக்கு போறதுக்கு முன்னால வயலுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு தான் பள்ளிக்கே போனாங்க. அப்ப அந்த ஆர்வம் தானா வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு அந்த நுண் கலைகளும் அவங்களுக்கு எல்லாமே தானாவே தெரிய ஆரம்பிச்சு. யாரும் அவங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டியது இல்ல. இப்ப நாள் அடைவில் என்ன ஆயிடுச்சு, நாம அத செய்ய தவறி நம்ம குழந்தைங்களுக்கும் அதை எடுத்துட்டு போக தவறிட்டோம். அதுதான் உண்மை. அதனால என்ன ஆச்சு, நம்ம இப்ப என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம குழந்தைங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாத வேலை போலுக்கு, இதெல்லாம் தப்பு போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இது யாரோ விவசாயினி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் அதை பண்ணுவாங்க. ஆமா, அவங்களுக்கு தான் அது சொந்தம், மத்தவங்க அதை வந்து பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இத வந்து கண்டிப்பா மாத்தணும். இதுக்கு நம்ம இந்த குழந்தைங்க பருவத்திலேயே பேரண்ட்ஸ் கூட்டு போலனாலும் பாட புத்தகத்துல அத்தனையும் இருக்குது. இதை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி எடுத்து போறோம்னா ஒரு பவர் பாயிண்ட்ல போட்டு காமிச்சிட்டு போயிடுறாங்க. அதை தாண்டி அந்த ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போய் மண்ணுல காலை வச்சு அந்த தொழில அந்த பிள்ளைங்க கால வைக்கணும். கண்டிப்பா எந்த கேடம் சீர்கேடும் அந்த பிள்ளைங்களுக்கு வரவே செய்யாது. ஏன்னா பழைய காலத்துல இத்தனைக்கும் ஓபன் டாய்லெட் இருந்தது, அப்ப கூட அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. இன்னைக்கு அது மாதிரி எந்த மண்ணுல எந்த அழுக்கும் கூட கிடையாது. அப்படி வரும்போது இந்த குழந்தைங்க அந்த வயல்ல போய் கால வைக்கும் போது கண்டிப்பா அந்த மண்ணை உணரக்கூடிய ஒரு பண்பு வரும், அந்த மண்ணை காப்பாற்றணும் கூடிய ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும். இவங்க நினைத்தால்தான், அடுத்த தலைமுறைகள் நினைத்தால்தான் இந்த பூமியை ஒரு நம்ம வந்து ஒரு நல்ல வளமான பூமியா கொண்டு போக முடியும். இன்னைக்கு ஈஸியா அந்த வயல் எல்லாம் பிளாட் போட்டு வித்துறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இவ்வளவு சூடுக்கு காரணம் வயல் எல்லாம் பிளாட் ஆக்குனதுதான். வயல் இல்லாம போனது. ஏன்னா வயல் தான் தண்ணியை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். சுத்தி அவ்வளவு இடமா அவ்வளவு ஹியூமிடிட்டி இருக்கும், ஈரப்பதம் நிறைஞ்சு இருக்கும். எப்பவுமே ஈரத்தன்மை இருக்கிறதுனால சூடு நம்மள தாக்கவே செய்யாது. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம இதை எடுத்துட்டு சொல்லி கொடுத்தோம்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த மண்ணை காப்பாற்றணும்னு உணர்வு வந்துட்டு இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா வயலோட முக்கியத்துவம் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து காப்பாற்றணும்னு உணர்வு அவங்களுக்கு வந்துடும். மண்ணை காப்பாற்றணும்னு உணர்வு வந்துடும். அவங்க என்ன வேலையும் செஞ்சுட்டு போட்டு, ஐடில இருக்கட்டும், ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருக்கட்டும், இல்ல எந்த ஐஏஎஸ் இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், எனக்கு நீ ஒரு நிலம் இருக்கணும். அந்த நிலத்துல என்னோட உணவை நான் உற்பத்தி பண்ணணும். உண்மையிலே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு குமரி பண்பலையில சொன்னீங்க. கண்டிப்பா அது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. இதுவரை இயற்கை உரங்கள் தயாரிப்பில் கால்நடைகளின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் கோம்பவிளை சி சுதாமதி அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.